மறுநாள் காட்டுல இருக்க எல்லா ஜந்துகளும் நதி கிட்ட நின்னு விளையாடிட்டு இருந்தது. அப்ப அழகான ஒரு நீல நிறம் கொண்ட பறவை அங்க ரொம்பவே பயந்த நிலையில வந்துச்சான். என்ன யாராவது காப்பாத்துறீங்களா? என்ன ஒரு கழுகு தொடுத்திட்டு வருது. அது இப்படி சொன்னதோ ஜந்துகள் எல்லாமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு மான் சொல்லுதான், அந்த கழுகு உன்னை துரத்துக்கிட்டே வந்துச்சுன்னா நீ ஓடி போகணும். எங்க காட்டுக்கு வந்து நீ உதவி கேட்ட அதுல என்ன இருக்கு? ஆமா, மற்ற பறவை உன்னை அவங்க கூட்டுல வச்சுக்கிட்டாலோ அந்த கழுகால அவங்க உயிருக்கும் ஆபத்து வரலாம். எந்த ஒரு பறவையும் அதுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வரல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜந்துகள் கூட அத போ சொல்லிட்டாங்க. அந்த பறவை உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுது. மறுநாள் ஒரு பாம்பு சுத்திட்டு இருந்தது. அப்பா அதோட பார்வை ஒரு முட்டை மேல போகுது. அந்த முட்டையை சாப்பிடுறதுக்காக அது போகுது. அதே நேரத்துல மீனு பறவை அதோட குழந்தையான சின்ன கூட சேர்ந்து அங்க வருது. அப்புறம் அங்க இருக்க முட்டையை பார்க்க ஆரம்பிக்குது. மீனோ, நீ முட்டைய வச்சா அத பாதுகாப்பா பாத்துக்கணும். இப்ப நான் இதை எடுக்க போறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த முட்டை எனக்கு கிடையாது. இத பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அப்படின்னா இந்த முட்டையை நான் சாப்பிட்டுமா? இல்லைன்னா இத நீ வளர்க்குறியா? ஐயோ, இதை ஏன் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு நான் என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. நீ சாப்பிட விட்ட விடு. ஆமா, இது யார் முட்டையோ? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்கல்ல. இத நம்ம கூண்டுக்கு எடுத்துக்கிட்டு போலாமா? நீ கொஞ்சம் வாய் மூடு சின்னு. ஒரு அம்மா அது முட்டைய பாத்துக்க முடியலனா குழந்தை பிறந்த பிறகு எப்படி பாத்துக்குவா? சரி, அப்படின்னா இத நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அந்த முட்டைய சாப்பிடுது. மீனு மற்றும் அதோட குழந்தை அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன உடனே பாம்புக்கு வயித்துக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அது வலியால கத்த ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அது ரொம்ப துடிக்க ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தது. அதுக்கு வலி ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. மோட்டு குரங்கு மேல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது. அந்த முட்டை அதோட வாயில இருந்து கீழே விழுது. அப்புறம் அந்த பாம்பு மாயமாயிடுது. அடேங்கப்பா, இது எப்படி ஆச்சு? ஒரு முட்டையை சாப்பிட்டா எப்படி மாயமாக முடியும்? இதே மாதிரி மின்னு பறவை கூட அதோட கூண்டுல உட்கார்ந்துகிட்டே மாயமாயிடுது. மறுநாள் காலு பூனை அப்புறம் பூரா பூனை காட்டுக்குள்ள அதோட உணவை தேடிட்டு இருந்தது. அப்ப அவங்களோட பார்வை முட்டை மேல விழுது. ரெண்டு பேரும் வேகமா அந்த முட்டை கிட்ட போறாங்க. எந்து அது மேல நீ கண்ணு வைக்காத, சரியா? அப்ப அங்க நீல வண்ண பறவை அங்க வருது. தயவு செய்து அந்த முட்டை சாப்பிடாதீங்க. அந்த முட்டை என்னோடது. முட்டை வச்சா நீ பத்திரமா பாத்துக்கணும். இப்ப இந்த முட்டை என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த காலு பூனை முட்டைய முழுங்கிடுது. அது கத்த ஆரம்பிக்குது. அத பார்த்து பூரா பூனை ரொம்ப பயப்படுது. அப்புறம் சடனா அது வாயில இருந்து முட்டை வெளியே வருது. அதுக்கப்புறம் பூனை மாயமாகிடுது. அடேங்கப்பா, என்னடா இது? பேய் முட்டை, பேய் முட்டை! பூரா பூனை கூட அத பார்த்து பயந்து கத்திக்கிட்டே ஓடி போயிடுது. இப்ப காட்டுல இருக்க எல்லா ஜந்துகளுக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. எல்லா ஜந்துவும் அந்த முட்டைய பார்க்க அத சாப்பிட்டு அது மாயமாகிடுது. ஷேர்கான் காட்டோட ஜந்துகள் மாயமாகிறது பார்த்த உடனே அவரு எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. இந்த காட்டுல நிறைய விலங்கு எப்படியோ காணாம போறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, எப்ப வருவாங்கன்னு தெரியல, அவங்கள யார் இந்த மாதிரி மாயமாக்குறாங்கன்னு தெரியல. சிங்கராஜா, காலு பூனைய கண்ணு முன்னாடியே மாயமாயிட்டான். அந்த முட்டையை அவன் சாப்பிட்டதும் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மாயமாயிட்டான். மாயமாயிட்டானா? நீ என்ன சொல்ற? பூரி பூனை நடந்த எல்லா விஷயமும் ராஜா கிட்ட சொல்லுது. அதை கேட்டு ஷேர்கான் ரொம்பவே கோவப்படுறாரு. என்ன சொன்ன நீ? பாவப்பட்ட ஒரு பறவை முட்டைய சாப்பிடணும்னு நினைச்சது தப்பில்ல? எங்களுக்கு ரொம்ப பசிச்சது. இது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா எல்லாரும் எப்படி மாயமாறாங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால இப்ப நான் உங்களை விடுறேன். அப்ப மோண்டு குரங்கு கூட தலை மேல கைய வச்சுக்கிட்டு பாம்பு கூட வாயில இருந்து முட்டைய துப்பிட்டுதான் மாயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. விசித்திரமா இருக்கு. விலங்குங்க ஒரு முட்டையால மாயமாயிட்டே இருக்காங்களா? கேக்குறதுக்கு விசித்திரமா இருக்கு.
நான் எல்லாருக்குமே ஆணையிடுறேன், யாருக்காச்சும் ஒரு முட்டை தென்பட்டுச்சுன்னா அதை சாப்பிட போகாதீங்க. யாராச்சும் என்கிட்ட அனுப்பி வச்சு என்ன அங்க வர மாதிரி பண்ணுங்க. இப்ப எல்லா ஜந்துகளோட மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஒரு நாள் கத்துற சத்தம் காட்டுல கேட்க ஆரம்பிச்சது. காட்டுல இருக்கிற எல்லா ஜந்துகளும் கத்த ஆரம்பிச்சது. இந்த கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது. அவங்க அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்ப அவங்க வந்து பாக்குறாங்க, மாயமான எல்லா ஜந்துகளும் அங்க அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த ஜந்துகளோட தலைய விட்டு உடல் எல்லாமே கல்லாக மாறிட்டு இருந்தது. அவங்க முன்னாடி அந்த முட்டை கூட இருந்தது. எல்லா ஜந்துகளும் அதை பார்த்து ரொம்பவே பயப்படுது. அப்புறம் அவங்க ஷேர்கான அங்க கூப்பிடுறாங்க. ஷேர்கான் அந்த முட்டைய தூரத்துல இருந்து பார்த்து அப்புறம் சொல்றாரு, உன்னை சாப்பிட்டதும் அந்த விலங்குக மாயமாயிட்டாங்க. மறுபடியும் நீங்க தோன்றீங்க. இவங்க உடம்பு கல்லா மாறிடுச்சு. புரிஞ்சிருச்சு, நீ சாதாரணமான முட்டை இல்ல. உன்னோட சுயரூபத்துக்கு வா, என்கிட்ட சொல்லு. இப்ப வரைக்கும் நீ பண்ணதுக்கு காரணம் என்ன? அந்த முட்டை சடனா அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அப்புறம் அதே இடத்துல நீல வண்ண பறவை வருது. எல்லாரும் அத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நான் மாயா நகர் காட்டுல இருந்து வரேன். இந்த காட்டுல இருக்கிற ஜந்துகள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு வச்ச இந்த பரீட்சையில நீங்க யாருமே பாஸ் ஆகல. நீங்க இவ்ளோ பெரிய ஜந்துகளா இருந்து இந்த குட்டி முட்டையை சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு எப்படி வந்தது? இன்னொரு பக்கம் மீனு பறவை, அது ஒரு அம்மாவா இருந்து கூட இன்னொரு அம்மாவோட முட்டைய காப்பாத்தணும்னு அதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல. அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுச்சு. இன்னொன்னு இந்த பூனை, நான் அது முன்னாடி கூட வந்து சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முட்டைய பெத்தெடுத்திருக்கேன்னு நான் அதுகிட்ட சொன்னேன். ஆனா கூட என் கண்ணு முன்னாடியே அது அந்த முட்டைய சாப்பிட்டுடுச்சு. அவங்க பண்ண தப்புக்கு கிடைச்ச பலன்தான் அவங்க இன்னைக்கு கல்லா மாறி இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க காட்டு விலங்குங்க ரொம்ப சோம்பேறி, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க ஆயிட்டாங்க. என்ன சரி என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரியல. ஷேர்கான் மற்றும் பறவையோட பேச்சு கேட்டு எல்லா ஜந்துகளுக்கும் அவங்க பண்ண தப்பு புரியுது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணவே மாட்டோம். அப்புறம் கல்லாக மாறிய ஜந்துகள் கூட பறவை கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க பண்ண தப்பு நீங்க உணர்ந்துட்டீங்க. உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். நம்பிக்கை இருக்கு, மறுபடியும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி. உடனே அந்த பறவை அங்கிருந்து மாயமாகிடுது. அதுக்கப்புறம் எல்லா ஜந்துகளோட உடல் கூட நார்மலாக மாறிடுது. அப்புறம் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஷேர்கான் கூட சந்தோஷப்படுறாரு. அன்னிலிருந்து எல்லா ஜந்துகளும் அவங்களோட எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.